ஹதீஸ் 1481. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தின் நாரி வ அஸாபின் நாரி வ மின் ஷர்ரில் கினா வல் ஃபக்ரி என்ற இந்த சொற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அபூ தாவூத் 880, திர்மிதி 3495. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். இது அபூ தாவூதின் வாசகமாகும். துவாவின் பொருள்: இறைவா, நரகத்தின் சோதனை, நரகத்தின் வேதனை விட்டும், செல்வம் மற்றும் வறுமையின் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1482. தன் சிறிய தந்தை குத்பா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாக ஜியாத் இப்னு அலகா கூறுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அக்லாகி வல் அமாலி வல் அஹ்வாயி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். திர்மிதி 3591. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள்: இறைவா, தீய குணங்கள், தீய செயல்கள், தீய ஆசைகள் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1483. ஷக்கல் இப்னு ஹுமைத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஸம்இ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி கல்பி வ மின் ஷர்ரி மனியி என்று கூறுவீராக என கூறினார்கள். அபூ தாவூத் 1551, திர்மிதி 3492. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள்: இறைவா, என் செவியின் தீங்கை விட்டும், என் பார்வையின் தீங்கை விட்டும், என் நாவின் தீங்கை விட்டும், என் இதயத்தின் தீங்கை விட்டும், என் மறை உறுப்பின் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1484. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ ஸய்யில் அஸ்காமி என்று கூறுவார்கள். அபூ தாவூத் 1554. துவாவின் பொருள்: இறைவா, தொழுநோய், கருங்குஷ்டம், பைத்தியம் மற்றும் மோசமான நோய்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1485. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜூஇ ஃபஇன்னஹு பிஸல் தஜீஉ வ அஊது பிக மினல் கியானதி ஃபஇன்னஹா பிஸத்தில் பிதானது என்று கூறுவார்கள். அபூ தாவூத் 1547. துவாவின் பொருள்: இறைவா, தீய தோடனாக இருக்கும் பசியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கெட்ட பண்பாக உள்ள மோசடியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1486. அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குறிப்பிட்ட தொகை தந்து விடுதலை பெற்றுக் கொள்வதாக எழுதி தந்த முகாதபா எனும் அடிமை ஒருவர் என்னிடம் வந்து, என் எழுத்து ஒப்பந்தத்தை நிறைவேற்ற இயலாதவனாகிவிட்டேன், எனக்கு உதவுங்கள் என்று கேட்டார். அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த சில வார்த்தைகளை நான் உமக்கு கற்றுத்தரட்டுமா? மலை போல் உமக்கு கடன் இருந்தாலும் உம்மை விட்டும் அல்லாஹ் அதை நீக்குவான் என்று கூறிவிட்டு, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக் என கூறு என்றும் கூறினேன். திர்மிதி 3563. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள்: இறைவா, உன் அனுமதிக்கப்பட்ட உணவின் மூலம்
உன் தடை செய்யப்பட்ட உணவை விட்டும் எனக்கு போதுமாக்குவாயாக. நீ அல்லாத மற்றவரிடம் தேவையானதை விட்டும் உன் அருளால் எனக்கு வசதியை ஏற்படுத்துவாயாக. ஹதீஸ் 1487. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வ அஇத்னி மின் ஷர்ரி நஃப்ஸி என்ற 2 சொற்களை கற்றுத் தந்தார்கள். திர்மிதி 3483. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள்: இறைவா, நேர் வழியை என் உள்ளத்தில் ஒதிக்கச் செய்வாயாக, என் ஆன்மாவின் தீங்கை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. ஹதீஸ் 1488. அபுல் ஃபதுல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, அல்லாஹ்விடம் நான் கேட்கக்கூடியதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சில நாட்கள் நான் இருந்துவிட்டு மீண்டும் வந்தேன். இறை தூதர் அவர்களே, அல்லாஹ்விடம் நான் கேட்கக்கூடியதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். அப்பாஸ் அவர்களே, இறை தூதரின் சிறிய தந்தையே, அல்லாஹ்விடம் இவ்வுலகிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 3514. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1489. ஷஹ்ர் இப்னு ஹவ்ஷப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூமின்களின் அன்னையே, உங்கள் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது எந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக என்பதுதான் அவர்களின் துவாவில் அதிகமாக இருந்தது என்று பதில் கூறினார்கள். திர்மிதி 3522. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள்: இதயங்களை புரட்டுபவனே, என் இதயத்தை உன் மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்துவாயாக. ஹதீஸ் 1490. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்ஸி வ அஹ்லி வ மினல் மாஇல் பாரிதி என்பது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாக்களில் ஒன்றாக இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 3490. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள்: இறைவா, உன் அன்பையும் உன் மீது அன்பு வைத்தோரின் அன்பையும் உன் அன்பை எனக்கு ஏற்படுத்தி தரும் செயலையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். இறைவா, உன் அன்பை என் உயிரை விட, என் குடும்பத்தாரை விட, குளிர்ந்த நீரை விட எனக்கு மிக விருப்பமானதாக நீ ஆக்குவாயாக.